ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ரியல் கிரிக்கெட் தான் ப்ளே பண்ண போகிறேன். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம கேம் தான். நான் ரியல் கிரிக்கெட்டுன்னா ரொம்பவே ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ. ஸோ ஆப்பனண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே, எம்ஐ இது ஆர்சிபி கிடையாது. ஸோ ஆப்பனண்ட்டை கொஞ்சம் டஃப்பாக்கணும் அப்படின்னா நம்ம யாரை சூஸ் பண்ணலாம்? ஈக்குவலாக வராங்களா? 82. பவுலிங்கில் 83, ஃபீல்டிங்கில் 80. ஓகே, பஞ்சாப் கூட தான் ஒரு மேட்ச்சுங்க. ஓகேங்களா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஆடணுன்றாங்க? சென்னையில் ஆடலாம், நம்ம சேப்பாக் ஸ்டேடியத்தில். ஓகேங்களா, ஏன்னா அப்போ தான் ஜாலியாக இருக்குங்க. மொத்தம் 20 இல்லை 10 மொத்தம் நம்மளுக்குன்னா 10 ஓவர் போதும்ப்பா. 10 ஓவர் 10 ஓவர். ஓகேங்களா, ஈஸியாக போதும்ப்பா. நம்மளுக்கு எப்பவுமே ஈஸி தாங்க. நீங்கள் டஸ்க்கு லைட்டு தான் ஆன் பண்ணணும். லைட்டு ஆன் பண்ணுங்க. சேப்பாக்கு சூப்பராக இருக்குது. மேட்சை போட்டுறவேன் தான். திலக்கா, ரோஹித் சர்மா அப்போ கேப்டன். அவங்க டீமில் யார் நல்லா இருக்கும்? எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஜஸ்பிரீத் பும்ரா, ஸ்ரேயஸ் ஐயர் எனக்கு வந்து கேட்கல, அவ்வளோவா தெரியாது. ஓகே, நம்மளோட மேட்சை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டிங் ஸ்டேடியமுன்ட்டாங்கோ. ஓகேங்களா, ஓகே, ஜாலியாக தான் போகும். சேப்பாக் ஸ்டேடியமுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாஸ் வந்துருச்சு. டாஸில் ஹர்திக் பாண்டியா தான் நம்மளுக்கு கேப்டன்சி என்ன பண்ணுறாரு. ஆப்போனண்ட்டில் வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்ரேயஸ் ஐயர். ஓகே, ஹர்திக் பாண்டியா பாருங்கள், டெரராக இருக்காருங்க. ஆப்போனண்ட் டாஸ் வான் த டாஸ் அண்ட் சூஸ் டு பேட் ஃபஸ்ட்டாங்க. ஓகேடா, ஓகே. ஸ்ரேயஸ் ஐயர் தாங்க கேப்டன், பேட்டிங்க அவர். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹார்திக் பாண்டியா தான் நம்மளுக்கு கேப்டன். நமக்கு என்ன ஜஸ்பிரீத் பும்ரா கூட இருக்கார். நிறைய பேரோட மூஞ்சி சேமாக இருக்கும் பார்க்க. அப்படியே ஃபஸ்ட்டு ஓவரே யாருன்னு தெரியாமல் போட்டு தாக்குறதுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா. ஜாஸ் இங்கிலீஷும் மற்றும் இன்னொருத்தர் வந்திருக்காரு, தெரில, பார்க்கலாம். ப்ரோ ஆர்ஆர் வைக்க வேணா ப்ரோன்னு கேட்பீங்க. அதில் வேணால் சூரியவன்ஷி இல்லை. சூரியவன்ஷி இல்லாத இதில் டீமுக்குலாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கும் தெரியும். ஓகே, முதல் பாலை ஜஸ்பிரீத் பும்ரா டெலிவர் பண்ணுற வரார். ஜஸ்பிரீட் இவங்க சரியான ஒரு ஸ்ட்ரோக்குங்க, சரியான டிஃபென்ஸ். ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும்தான் விக்கெட் எடுக்க முடியும். ஸோ பார்க்கலாம். இவங்க சரியான ஒரு ஸ்ட்ரோக்குங்க. சிங்கிள் வர்றாங்க, சிங்கிள் கிடச்சிருக்கு. இப்போ ஜாஸ் இங்கிலீஷ் பாவி எங்கேயோ ஓவர் த்ரோ அடிக்கிறானுங்க. ஜாஸ் இங்கிலீஷ் ஒரு புது பேட்ஸ்மேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட்டு பாலை டெலிவர் பண்ண நம்மளோட பும்ரா தான் தேர்டு பாலை டெலிவர் பண்ண போகிறார். பும்ராடா ஐயா, சிறான டாட்டுங்க. இல்லைங்க, பவுண்ட்ரி கிடைக்கும். பட் ஸ்டில் அம்பையர் தான் இந்த சரியான ஆட்டம் ஆடுறான். இந்த அம்பையர் ஒல்லி குச்சேன். ஓகே, பட் ஸ்டில் சரியான ஒரு பால். ஓகேங்க, வாங்க. பும்ராவின் எத்தனாவது பால்ரா? தேர்டு பால். வா, ஒரு சரியான ஒரு டாட். ஆனால் பும்ரா ஓவரில் அடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் தான்ப்பா. பும்ராங்க, ஐயோ ஜஸ்ட்டுங்க. ஓ மை காட். ஓகே, பும்ரா என்னங்க ஒரு விக்கெட் எடுக்க மாட்டார். ஓகே, ஒரு சிங்கிள்ங்க. ஓவர் த்ரோ அடிக்காத எப்பா. பும்ரா பிடிச்சிட்டான். ஓகே தம்பி, என்னப்பா நீங்கள் பந்தை வீசி கொண்டு இருக்கார். ஐயோ புவனேஸ்வரனே வருதுங்க. ஓகே, பாலை வீசி கொண்டு இருக்கிறார் பும்ரா. ஐயோ அங்கே ஃபீல்டர் இல்லைங்க, கேப்பில் போயிருக்கு. நல்ல ஒரு பவுண்ட்ரி கிடைக்கும். இந்த ஒல்லிக்குச்சி அம்பையர் தாங்க நல்லா ஆட்டம் ஆடுறான். குண்டு அம்பையர் இருக்கான், அவன் தான் ஆடவே மாட்டான். ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்படி போட்டார் பும்ரா. சரியான ஒரு ஸ்லாட்டுங்க. ஆனால் அது சொல்கிறேனே, ஒரு சரியான ஒரு ஸ்லாட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்திருக்கார். கேப்டனே வந்துட்டார். கேப்டனே வந்து பவுலிங் போட்டால் மட்டும்தான் ஒரு விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனே வந்துருக்காருங்க. ஹர்திக் பாண்டியா ஸ்டைலு தாங்க எப்பவுமே. அங்கே பாருங்கள், கேப்பில் ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. நான் 5 ஓவர் போட்டு வரேன். இதோ இந்த அம்பையர் தாங்க, எப்படி இருக்க பாருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 ஓவர் கிட்டத்தட்ட போட்டேன். எப்படி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 6 ஓவருக்கு 41க்கு 1. ஓகேங்களா, ஒரு சரியான ஒரு இது இருக்காங்க. ஓகேங்களா, இப்போனா ஜஸ்பிரீத் பும்ரா அகெயின் வரார். எப்படியா நம்ம ஜஸ்பிரீத் பும்ரானால எப்போவுமே கூல் தான். கூல் கேப்டன், கூல். ஓகே, வாங்க. நம்மளோட ஒரு முதல் பால் டெலிவரி. ஐயோ எங்கேயோ அடிக்கிறாங்க பவுலர். விக்கெட்டா இல்லை. பட் ஸ்டில் ஒரு சிங்கிள் கிடைக்கும்.
ஏன்னா ஒன்று அது ஒரு டாட் பால் இல்லை, சிங்கிள் பால். ஓகேங்களா. ஜாஸ்பிரிட் பும்ரா. ஓய் அப்பா, பும்ரா ஸ்லைடு போட்டு தடுத்துட்டாங்க. அப்பாடா, எப்படியாச்சும் பும்ரா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஓவர் தடுத்தா நல்லா தான் இருக்கும். பட் ஸ்டில் தடுப்பாரான்னு தெரில, பார்க்கலாம். ஏன்னா பும்ரா ஓவருக்கு நிறையவே விக்கெட்டே வரமாட்டேங்குதுங்க. அதை பாருங்கள், டாட் ஒன்லி. ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் நினச்சினேன் அப்படி. பட் ஸ்டில் ஒரு விக்கெட் எடுத்து ஸ்ரேயஸ் ஐயரையே கூப்பிட்டு வந்துட்டாங்களே, அதான் தரோம். ஸ்ரேயஸ் ஐயர் நீங்கள் போல்ட் ஆவீங்களா? உங்களை தான் ஆடில் போல்ட் ஆகிற மாதிரி காட்டிருக்காங்க. ஓய் ஐயோ, ஸ்ரேயஸ் ஐயர் டிஃபென்ஸ் அடிச்சார். ஆஹா, இப்போ ஜாஸ் இங்கிலீஷுங்க. பட் ஸ்டில் நல்லா தான் ஆடுறாங்க. நாட் டூ பேட், நாட் டூ குட்டு, ஏதோ பொதுவில் ஆடுறாங்க. ஜாஸ்பிரிட் பும்ராவின் 4th பால் 5th பால். ஓய், ஒரு சரியான ஒரு பவுண்ட்ரி கிடைக்கும் ஆப்பனண்ட்டுக்கு. ஓகே, அம்பையர் தாங்க சரியான டான்ஸ் ஆடுறாரு. நாகரிகடா அப்படின்ற மாதிரி. ஓகே, பட் ஸ்டில் நோ ப்ராப்ளம், நல்லா தான் பவுலிங் போடுறாரு பும்ரா. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சரி ஒரு ஸ்லோவர் பால் போடுவேன், அப்படின்னு தான் அடிக்க போகிறாங்க. ஓகேங்களா. ஓகே, பும்ரா வராது. ஒய்யா, எங்க சரியான ஸ்லோவர் பால் டாட்டுங்க. தீபக் சகார் வந்திருக்காருங்க. ஓகேங்களா. இப்போனா இவரும் ஒரு பவுலிங் போட்டு அவர் இன்னும் எங்கடா இருக்கார், எங்கே இருக்காருன்னு தெரிலங்க. சரி, ஒரு ஆஃப் கட்ரு போட்டு விட்றேன். எங்கேருந்து வரீங்களா? இங்கேருந்து வராரா? அப்போ ஒயிட்டுங்க. இது கரெக்டாக அட்டன் பண்ண முடிஞ்சு. எஸ், ஆனால் பவுண்ட்ரிங்க. தீபக் சக்கார் வந்தோன்னே ஒரு பவுண்ட்ரி கொடுத்துருக்காருங்க. ஷிட், வெறுப்பாவது. தீபக் சக்கார் என்ன நீங்கள் இப்படிலாம் பவுலிங் போடக்கூடாது. தீபக் சக்கார் அடிப்பாங்க, தீபக் சக்கார். சரி, ஓகே, வாங்க நம்மளோட நெக்ஸ்ட்டு செகண்ட் பால். ஐயோ, ஒரு சரியான டாட்டுன்னு நினைக்கிறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிங்கிள் தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஸ்ரேயஸ் ஐயரும் அவர் டீமுக்காக கரெக்டாக தான் ஆடுறாரு. இன்னுங்கிற எந்த ஒரு இதுவும் அடிக்கல. ஓகேங்களா. இப்போ ஜாஸ் இங்கிலீஷா? ஐயா, சரியான ஸ்விங்குங்க, சரியான ஸ்விங்கு தீபக். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு நெக்ஸ்ட்டு பாலான ஸ்விங்கு பாலை டெவலப்பர் பண்ணுறார் சகார். ஒரு விக்கெட் எடுக்கும் சகார். என்ன சகார்? ஐயோ. ஓகே, அம்பையர் என்ன ரவுண்டு போயிடுறான்ப்பா. என்ன தான் ஃபேட்டாக இருந்தாலும் அவன் கரெக்டாக ரவுண்டு போயிடுறான்ப்பா. எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டான் கேம் நடுவில் மேட்ச் ஆடும்போது. தீபக் சகார் ஒன்று லெக்லேயே பார்த்து குத்தி விடுங்க பார்ப்போம். ஆனால் பவுண்ட்ரிங்க. சே, எந்த ஃபீல்டும் அங்கே நிற்க முடியல. அங்கே தான் 3-4 பவுண்ட்ரி அடிக்கிறாங்க. 10 ஓவருக்கு 72க்கு 1ன்னு சொல்லிட்டு ஸ்ரேயஸ் ஐயர் 21 மற்றும் ஜாஸ் இங்கிலீஷ் 37ன்னு சொல்லிட்டு ஜாஸ் இங்கிலீஷ் நல்லா அடித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சரி, ஓகே, வாங்க போடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு ரோஹித் சர்மா மற்றும் யாரை இறக்கலாம் பார்த்திங்கன்னா, ஓகே, வில் ஜாக்ஸ் இறக்கலாம். ஓகேங்களா. வில் ஜாக்ஸும் ரோஹித் சர்மாவும் பார்ட்னர்ஷிப் ஓப்பனிங் இறங்குறாங்க. வில் ஜாக்ஸ் 2 பேருமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். மார்க்கோ ஜான்சிங் வரார் பவுலிங்க்கு. ஓகே, ஹிட்மேன் ரோஹித் சர்மா தாங்க ஸ்ட்ரைக்கு. யாரா நீ? ரோஹித் சர்மா முன்னாடி யாருமே இல்லைடா அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா வந்திருக்கிறார். முதல் பாலே ஒரு 6. ஒரு சிங்கிள் கிடைக்கும். பட் ஸ்டில் இல்லை, பவுண்ட்ரிங்க. வாவ், முதல் பாலே ஸ்லாட்டில் வந்து மாட்டிருக்குங்க. ரோஹித் சர்மா ஹிட்மேனுக்கு ஹிட் ஆகாமல் இருந்தால் எப்படி? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செகண்ட் பாலை டெலிவர் பண்ணுறார். நம்ம இல்லை, ஆப்பனண்ட். இதையும் ஸ்லாட்டில் வந்துச்சுன்னா இது ஸ்லாட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஆஹா, 6ங்க. சரியான ஒரு ஹெலிகாப்டர் 6. சூப்பர். சைடில் இருக்க பாருங்கள் பேட்டு, சரியான ஸ்லாட்டில். சைடில் பேட்டை காட்டுறாங்க, நீங்கள் பார்த்துக்குங்க வேணா பேட்டை. அப்போ தான் ஸ்லாட்டில் எப்படிலாம் படுதுன்னு. 58 பாலில் 63 ரன் வேணுமாங்க. ஐயோ டாட்டுங்க. சிட், என்னது அவுட்டா? நான் டிஆர்எஸ் எடுப்பேன் பாருங்கள். டிஆர்எஸ் நான் வேணால் டிஆர்எஸ் எடுக்க சொல்லிட்டேன் ஹிட்மேனை. ஏன்னா அது அவுட்டே வராதானா. ஓகே, டிஆர்எஸ் பாருங்கள். இவன் குடுன்னு வந்து இப்படி தான் போட்டான். இப்படி தான் நானும் வச்சேன். அது எங்கங்க அவுட்டு? சரி, பார்க்கலாம். ஒரிஜினல் டிசிஷன்னா அவுட் சைட் ஆஃப், அவ்வளோதாங்க. நாட் அவுட்டுங்க. அதான் சொல்கிறேனே. பாருங்கள், இங்கே பாருங்கள், என்னம்மா ஒரு பால்லுன்னு. இதெல்லாம் ஆனால் அவுட்டே வராது. இதெல்லாம் அம்பையருக்கு ஒரு செகண்டில் தூக்கி வாரி போட்டிருக்கோம். ஓகே, 10 ரன்னுங்க. ரோஹித் சர்மா வெளியேறுவார்னு யாருமே முடியாது ரோஹித் சர்மாவை. ஆனால் ஹிட்மேனு எப்படி வெளியே போவாருன்றீங்க. ஹிட்மேனுங்க, அதை பாருங்கள் 6. அங்கே பாருங்கள்,
நடு பேட் ஸ்லாட்டுங்க. அதான் லெக்கு கட்டரையர் வீசி கொண்டு இருக்கார். ஓய் ஓ 6ங்க. இல்லை நல்ல வேலை. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 20 ஓவர் 20 ரன்னு 53 ரன்னு வேணும்னா 55 பாலில் நாங்கள் எல்லா பாலுமே நான் ஒரு சிங்கிள் ஒன்றுனா கூட நான் ஜெயிச்சிருவேன். பொய்யா 6 ஓகேங்களா. எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஷாட் வச்சேன். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு ஓவருக்கு 26ங்க. தரமான ஒரு ரன்னு. யாஷ் தக்கார் வரார். வில் ஜாக்ஸ் பேட்ஸ்மேன். அதான் வில் ஜாக்ஸ் சொன்னால் வரல, வில் ஜாக்ஸ் ஓகேங்களா. வில் ஜாக்ஸ்னால் யாருன்னு தெரில, எனக்கு தெரியாது இந்த மாதிரி பேட்ஸ்மேன்லாம். ஐயோ இவன் வேறு இந்த ஸ்லாட்டில் போகிறானா. ஒரு பவுன்சர் வருமா. ஐயோ 6 பியூட்டிஃபுல்லான ஒரு ஷாட்டுங்க. என்னம்மா ஷாட்டுன்றிருக்கேன், தரமான ஒரு ஷாட்டு. நாங்கள் 2 ஓவர் முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். 2 இல்லை 3 ஓவர் முடிச்சிடலாம் மேட்சை. என்ன சொல்கிறீங்க? அதான் நம்மளோட சேலஞ்ச் ஓகேங்களா. ஓய் ஓ ஐயோ சிங்கிள் ஓடலாம். டைவ் அடிங்க. அவ்வளோ அதுதான் நாட் அவுட்டுங்க. டைவ் அடிச்சிட்டார் ரோஹித் சர்மா. ஹிட்மேன் சூப்பர். லெக் பாயாங்க சூப்பர். பட் ஸ்டில் ஹிட்மேன் கரெக்டாக டைவ் வச்சதுனால தான் போல்ட் ஆகலை ஹிட்மேனு. அப்படின்லாம் அவுட் ஆகிட்டு போயிட்டு இருப்பார். ஓகே என்னங்க ஸ்பெஷல். ஐயோ ஆட மாட்டான் ஹிட்மேன், ஆட மாட்டார். நம்ம என்னப்பா நல்லா ஆடுப்பாங்க கமெண்ட்ரியில். சரி ஓகே பட் ஸ்டில் 51 பாலில் 40 அடிக்கணும். ஈஸி தான் போல். ஈஸி தாங்க. நம்ம பொறுமையாக கூட அடிக்கலாம். என்ன ஒரு பிரச்சனையும் வேணாம் நம்மளுக்கெல்லாம். ஐயோ எப்படி இது ஒரு பவுண்ட்ரி கிடைக்கும். நல்ல கேப்புங்க இது. ஹிட்மேன் அந்த லென்த்தை பார்த்து கரெக்டாக கடித்து அடிச்சிடுறாரு. அதான் நம்ம ஹிட்மேனுன்றது போல். பட் ஸ்டில் ஹிட்மேன் ஹாஃப் செஞ்சுரி போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஹாஃப் செஞ்சுரியா அவர் போடுவார்னோன்னு தெரில, போட மாட்டார்னோன்னு தெரில. என்ன ஸ்டார்டர் இது. பட் ஸ்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோட மோதுறோன்றதுனால இது ஒரு ஈஸி மேட்சாக வராதுன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். 6 சரியான ஒரு ஸ்லாட் பாலுங்க இது. சரியான ஒரு ஸ்லாட்டு. 2 ஓவருக்கு 43. அஸ்பித் சிங் ஓ மை கேட். அஸ்பித் சிங்கை வந்துட்டாருங்க. தரோங்க ஓப்பா. ஓகே இப்போ நான் கமெண்ட்ரி ஆன் பண்ணி விட்டேன். எப்படின்னா கமெண்ட்ரி இவ்வளோ நேரம் ஆன்ல இல்லை. பேட்டிங் கொடுக்கணும் தான் வந்தேனே ஓகேங்களா. இப்போ அஸ்பித் சிங் பவுலரில், அதனால தான் ரோஹித் சர்மா கொடுக்கலான்னு வந்திருக்கேன். ஏன்னா ரோஹித் சர்மா அவர் செஞ்சுரி அடிக்க போகிறாரு. அவர் அடிக்காமல் விட முடியாதுல்ல. ஏன்னா ரோஹித் சர்மானா பாவம். 6 இல்லை பவுண்ட்ரி கிடைக்கும் ரோஹித் சர்மாவுக்கு. சிங்கிள் விடுங்கடா. எப்பா நல்ல வேலை பவுண்ட்ரி. ஒருக்கா பவுண்ட்ரியே போகிற 6 போகிற மாதிரி இருந்துச்சு. ஒருத்தன் பிடிச்சி தடுத்துட்டான். எப்படின்னா பவுண்ட்ரி போகிற மாதிரி தான் குத்திட்டோடனே ஒருத்தன் தடுத்துட்டான். அப்படியே எகிரி வந்து பாம்பு மாதிரி வந்து தடுத்துட்டான். எனக்கு ஒரு சைடில் அல்ல விட்டுருச்சு. அடப்பாவி யாரா பாஞ்சிலாம் தடுக்கிறான்ட்டு. அதில் ஒரு இது ஒன்று சிங்கிள் ஒன்று. அதில் ரோஹித் சர்மா 46 ரன்னு. என்னப்பா ரோஹித் சர்மா தரமாக அடிக்கிறீங்களே. பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு 50ங்க. தரமான ஒரு பேட்டிங். அஸ்பித் சிங் ஓவரால் கூட எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். நான் அஸ்பித் சிங் ஓவர் கூட பழகிறாருங்க. அந்த மாதிரியான ஒரு பவுலிங் போல் ஓகேங்களா. ஓகே பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இதாங்க நம்மளோட ஒரு ஹிட்மேனோட ஒரு ஹாஃப் செஞ்சுரி 50 போட்டிருக்காருங்க ஹிட்மேன். நான் 50 போட்டேன். 6 6 36 ரன்னு 4 பவுண்ட்ரிங்க 16 ரன்னு அப்படின்னு சொல்லிட்டு தரமான ஒரு பேட்டிங்க. ஹிட்மேன் சிங்கிளே ஓடல தரல. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு பேட்டிங். ஆனால் இது ஹிட்மேன் சூப்பருங்க. லா பால் செகண்ட் ஓவர் லா பால் ஓகேங்களா. இப்போ தான் செகண்ட் ஓவர் லா பாலுக்கே வரும். ஓகே இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6ன்னு நினைக்கிறேன். 6ங்க. ஹர்திக் பாண்டியாவில் ரொம்ப ஹாப்பி. ஓகே அப்டேட்டிங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான ஒரு ரன்னு. சக்கால் யுவேஸ் சக்கால் வர்றாருங்க. ஐயோ 66. இன்னும் ஒரு சிங்கிள் ஓடனா சிங்கிள் ஓட முடியுதான்னு பார்க்குறேன். ஐயோ சிங்கிள் ஓடலாம். பவுண்ட்ரி வேணாம். அப்பா சிங்கிளுங்க. மேனுக்கே ஸ்ட்ரைக் வருது. 41 பாலில் 6 ரன்னு. அது மட்டும் இல்லை என்ன ரன்னு பார்த்தீங்கன்னா 6 7. அதுக்கு தான் வந்தேன். அவுட்டா இல்லைங்க. ஐயோ ஒரு சரியான பாலுங்க. ஹிட்மேனுக்கு முதல் பால் இது டாட்டுன்னு நினைக்கிறேன். முதல் இல்லை 6 7 ரன்னுங்க. ஆனால் நம்ம அசால்ட்டாக சேஸ் அடிக்க போகிறோம் இந்த ரன்னை. எங்கே இருக்குது இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு அவ்வளோதாங்க வின்னுங்க.
ஓய் 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 பவுண்ட்ரிங்க வின் த இல்லை முடியல. ஹர்திக் பாண்டியா பாருங்கள். ஐயோ ஓகே. இப்போ வந்து 2 ரன் வேணும் 39 பாலில். சரியான ஒரு ஈஸியஸ்ட்டு பாலுங்க. சரியான ஒரு ஈஸியஸ்ட்டு பால். ஐயோ அவ்வளோதான். வின் த மேட்ச் முடிஞ்சுங்க. வின்னுங்க. எம்ஐ வின் அகென்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ். மும்பை இந்தியன்ஸ் 10 விக்கெட்டில் வின் பண்ணிட்டாங்க. ஏஹா இட் மேன் வெறித்தனம். 66 ரன்னு 17 பாலில். தரமான ஒரு ரன்னுங்க. தரமான ஒரு ரன்னு. மேன் ஆஃப் த மேட்சும் ரோஹித் சர்மாவுக்கு தான் கிடைக்கும். சூப்பரில் தரமான ஒரு இது வாங்கிட்டாரு. அதுவும் 3 புள்ளி, அதாச்சும் 4 ஓவரில் கிட்டத்தட்ட சிஸ்டங்க. பஞ்சாப் கிங்ஸ் இந்த ஒரு மேட்ச் அசால்ட்டாக தோப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நான் என்ன நினச்சேன்னா ஈஸியாலாம் ஜெயிச்சிருவாங்க. அவங்க என்னமோ தோற்றுருவாங்கன்னு நினச்சேன். தோற்றுருவாங்கன்னு இல்லை, ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சேன். பட் ஸ்டில் ஜெயிச்சிட்டாங்கப்பா. தோற்றுறாங்கப்பா. வாய் வேறு வளருதுங்க அந்தளவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பட் ஸ்டில் நல்லா ஆடினேன் நான். ஓகேங்களா. இது என்னதுடா? நான் இந்தியாடா. எங்கடா இருக்கு இந்தியாவை காணும். அட போங்கடா, இந்தியா தான் எனக்குலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். இதோட நம்ம ஒன்றா இந்த ஒரு கேம் ப்ளே முடிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.